எல்லா துயரத்தையும் தாங்க முடியும் என்னை பொறுத்தளவு. அதாவது அவர் நகைச்சுவை உணர்வு, சபையில தன்னை தாழ்த்திக் கொள்வது, ஒரு கதாபாத்திரம் தன்னை தாழ்த்திக் கொள்வதன் மூலமாக உயர்த்தப்பட முடியும் அப்படின்றது ஒரு பாமரனுடைய உள் உணர்வை புரிஞ்சுக்கிட்டு உளவியல் ரீதியாக தன்னை உயர்த்தி காட்டிய ஒரு மிகப்பெரிய மகான். தனது குருநாதரை அந்திம காலம் வரை அவருடைய பெயர் சொல்லி அழைக்காத ஒரு நற்பண்பு. இந்த உலகம் எத்தனை வருடம் இருந்தாலும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தனது கலை உலக வாரிசுன்ற ஒரு பெயரை பயன்படுத்துவதற்கான அத்தனை தகுதிகளும் கொண்ட ஒரு மனிதர். ஒரு சுவரில்லாத சித்திரங்கள் தூரல் நின்று போச்சு, இந்த மாதிரியான ஜஸ்ட் நெகட்டிவ் வேர்ட்ஸ் மூலமாகவும் மக்களை ஒரு தன்னம்பிக்கையை கொண்டு வந்தவர். தனது குருநாதர் ஒரு கட்டத்தில் தடுமாறுகிற பொழுது ஒரு கைதியின் டைரின்னு ஒரு கதையை எழுதி கொடுத்து தன் இயக்குனர் மறுபடியும் அந்த பீடத்தில் ஏறி நிற்பதை பார்த்து ரசித்த ஒரு சிஷ்யர்னாலும் இவர் தான், இயக்குனர்னாலும் இவர் தான், எழுத்தாளர்னாலும் இவர் தான். என்ன சொல்றதுங்க, ரொம்ப கொடுமையா இருக்கு. ஒரு 10-12 நாட்களுக்குள்ள இதை புராணத்தை நம்புறவராக இருந்தாலும் இல்லை வேற மாதிரியான கிராமப்புறத்துல இருந்து வந்தக்குள்ள என்ன சொல்லுவாங்கன்னா, குருநாதர் சிஷியனை அழைத்து கொண்டார் அப்படின்னா, குருநாதர் சிஷியனை அழைத்து கொண்டார் அப்படின்னா அது குருநாதருக்கான ஒரு சங்கடமான ஒரு விஷயம். அது இது என்ன சொல்றது, ஒரு புலம்பலாம், பிணாத்தலாம், அவர் இடத்தை இன்னொருத்தர் நிரப்ப முடியாதுன்னு நிறைய பேர் சொல்லுவோம். ஆனால் திரைக்கதையினுடைய பிதாமகன், திரைக்கதையினுடைய சிற்பி, திரைக்கதை மிகப்பெரிய வல்லமை புரிஞ்சவருங்க. அவர் என்ன சொல்றது, புதிய வார்ப்புகளில் தன்னை புடம் போட்டு வெளி உலகத்துக்கு நடிகராகவும் தனது குருநாதர் காமிச்ச உடனே இன்னைக்கெல்லாம் என்ன சொல்றாங்க, சாப்பிட்டு உள்ள நேச்சரில் கன்னி பருவத்திலேருந்து காமிச்சவர். என்ன பெரிய மகான்க. அதாவது அவருடைய படங்களெல்லாம் மௌன கீதங்கள்லேருந்து, டார்லிங்லேருந்து, முந்தான முடிச்சிலேருந்து இப்போ ரொம்ப எனக்கு என்னன்னே புரியல. நிறைய பேர் இன்னைக்கு அதிகமாக புலம்ப ஆரம்பிச்சிருவோம். திரையுலகம் தனது பலத்தை இழந்து பலவீனமாகிவிட்டது என்ற ஒரு வார்த்தை நிச்சயமாக எச்சரிக்கப்பட்டே தீரும். இந்த இடத்திலிருந்து அவரை நேசிப்பவர்கள், கலையை நேசிப்பவர்கள், எழுத்தை நேசிப்பவர்கள், கற்பனை நேசிப்பவர்கள், மக்களுக்கு சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற பொதுநல நோக்கோடு இருக்கக்கூடிய கலைகள் அனைவரும் இந்த நாள் துயரமான நாள், கருப்பு நாள், கொடுங்கோன்மையான நாள், சாவே உனக்கு ஒரு சாவு வராதா அப்படின்னு சொன்னது மாதிரி இறைவனுக்கு இரக்கம் இல்லை. எப்படி இப்பதான் எழுத்தாளர் எலெக்ஷன்ல எல்லாம் நடப்பதற்கான அந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்தது. அவரும் சரி, பாரதிராஜாவும் சரி, அவர் இருந்தாங்கன்னா போதும், அவர்கள் செய்ததெல்லாம் செய்து விட்டார்கள். என்னை போன்றவர்களுக்கெல்லாம் 73 வயது, அவர் ஒரு மேல்சபை எம்பியாகவோ இல்லை தமிழ்நாட்டில் ஒரு மேலவையை கொண்டு எம்எல்சின்னு சொல்லக்கூடிய மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் என்று ஒரு கொண்டு இவரை எல்லாம் அங்கே ஒரு தலைவராக உட்கார வைத்து, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மாப்போ சிவஞானத்தை எப்படி மேலே உட்கார வைத்து அழகு பார்த்தார் அவர்களோ, அதே போல 65 வயதுக்கு பிறகு கடந்த 8 வருட காலமாகவே திரையுலகம் சரி, பொது உலகம் சரி, இந்த நாட்டை ஆண்டவர்களும் சரி அவரை அழைத்து அப்படியே இதெல்லாம் மிகப்பெரிய நிறைய பேருக்கு இது குற்ற உணர்ச்சி கொட்டித்தரும். 73 வயதுல நிம்மதியாக இறந்தாரா என்றால் நிச்சயமா நான் சொல்வேன், நிம்மதியாக இறக்கவில்லை. அப்படி அந்த மிகப்பெரிய ஆத்மா என்னை மாதிரியானவர்களுக்கு ரொம்ப பொதுத்தலமா இருந்தா கட்டிப்பிடிச்சு அழுதுதான் அதை செயல்படுத்த முடியும். நல்லா வந்ததுக்கு நிச்சயமா அவர் தான் காரணம். ஒரு பேனாவை எடுத்து ஹியூமர் அப்படின்னா இவரை தவிர்த்து விட்டு ஹியூமருக்கு எப்படி நீ என்ன நான் காமெடி டாக் எவ்வளவு யார் எப்படி யோசிச்சாலும் அப்படி ஆதி இவர் தான். நதி மூலம், ரிஷி மூலம், ஆதி மூலம், ஆதி இவராக தான் இருப்பார். அவர் வச்ச அந்த புள்ளியில வேற ஒரு பரிணாமத்தை கொடுத்து, வேற ஒரு வடிவத்தை கொடுத்து நீ சிரிக்க வச்சிருக்காங்க ஒழிய அந்த புள்ளி எங்கிருந்து துவங்கப்பட்டது அப்படின்னா கேப்பாய்க்கிறாச்சு. வேற வழி இல்லை. எல்லோரும் சொல்வதை போல உடம்பெல்லாம் நடுங்குது. அவரை பத்தி பேசுறபோதே கைகாலெல்லாம் ஆடுது. என்னடா இறைவன் இப்படி ஒரு கொடியவனா இப்படி அப்படின்றது ரொம்ப மனசங்கடமா இருக்கு. நான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையே பல வருடங்களாக ஒரு தனது கலை கோட்டத்துக்குள்ள வைத்திருந்த ஒரு பிரதாமனுடைய ஆத்மா சாந்தி அடைய அவருடைய காட்டுத்தனமான முரட்டுத்தனமான எனது கண்ணீர் அஞ்சலி அவர் கால்மலர்களை தூர இறைவனிடம் மன்றாடி கேட்கிறேன். அவருடைய கனவுகள் வாழ்ந்த காலத்தில் தனது நிறைவான பகுதியில் என்ன கனவு கண்டாரோ, அவருடைய அருமை பிள்ளை சாந்தனும், அருமை மகள், அவரை இழந்து வாடக்கூடிய பூர்ணிமா அம்மா, இன்னைக்கு கணவன் மனைவி திரை உலகத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு எவ்வளவோ சங்கட்டங்கள் வந்துகிட்டு இருக்கிற பொழுது கணவன் மனைவி கைகோர்த்து ஒரு இடத்துல வந்தாங்கன்னா அந்த கிரெடிட் ஐயாவையும் சேரும், அம்மா சகோதரியார் அண்ணியாரையும் சேரும், பூர்ணிமா அம்மாவையும் சேரும். எவ்வளோ 1000 பேர் எதுவும் சொல்லிடலாம். பூர்ணிமா அம்மா அதை எப்படி தாங்கிக்க போறாங்கன்னு தெரியல. அவர்களுக்கு அந்த மிகப்பெரிய மன வலிமை கொடுக்கணும். பூர்ணிமா அம்மாவுக்கு இன்னும் கடமைகள் இருக்கு. தம்பி சாந்தனு இருக்கான், மருமகள் அற்புதமான அருமையான செல்வம் போன்ற மருமகள் இருக்காங்க, மகள் இருக்காங்க, சரண்யா இருக்காங்க, பிற குழந்தை இருக்காங்க. இவர்களை
பாதுகாப்பதற்காகவாவது சாரோட ஆத்மாவும் இறைவன் ஆத்மாவும் பூர்ணிமா அம்மாவுக்கு வல்லமை கொடுக்கட்டும். இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நிச்சயமா சார். அவருடைய இழப்புன்றது ஒரு பேர் இழப்பு தான். பல இயக்குனர்களை வந்து அவர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் குரு பாரதி ராஜா அவர்கள் இறந்த ஒரு வாரத்தில் அவருடைய இறப்புன்றது ஒரு பெரிய பேரிழப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் அவர்கள்கிட்ட நிறைய விஷயங்களை ஏதாவது நீங்கள் இன்ஸ்பயர் ஆகியிருக்கீங்களா? என்னென்ன விஷயங்கள் கற்றுருக்கீங்க சார்? நான் ஒரு ஏகலைவன் தான். நேரடியாக பக்கத்தில் வைத்து பாடம் நடத்த வேண்டிய அவசியமே கிடையாது. கைதொழ வேண்டியம் என்ற உணர்வு கொடுத்தது. அது மாதிரி என்னுடைய கற்பனைக்கு மிகப்பெரிய பிதாமகன் அவர். நான் கற்பனை பண்றேன், ஏதாவது ஒரு மற்றவர்களை மகிழ்ச்சி செய்கிறேன் அல்லது அவர் மிகப்பெரிய ஒரு சுகமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறேன். எனது அனுபவங்களை வந்து கன்சால்டேட் பண்ணி ஒருங்கிணைத்து அதை வார்த்தையாக்கி அதை காட்சியாக்கி மக்களை ஏதாவது சந்தோஷப்படுத்த முடியுது. அல்லது ஒரு இயக்குனர் என்னை நம்பி கூப்பிடுறாங்கன்னா தமிழாமை நான் வந்தாலும் அந்த கதாபாத்திரத்தை காப்பாற்றுவார். இது எல்லாத்துக்குமே எனக்கு கிட்டப்படி ரிவர்ஸில் போனேன்னா எனக்கு முதல்ல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆமா, எதற்காக ஒரு கலை செய்யப்படுகிறது? அந்த கலை என்பது மக்களுக்காக செய்யப்படுது. தன்னை உயர்த்தி கொள்வதற்காகவோ தனது திமிரை காண்பிப்பதற்காகவோ தான் அறிவாளி என்று போற்றப்படுவதற்காகவோ இல்லை. தனது மக்களுக்கு 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 மக்களை நோக்கி சிந்தித்த கலை தான் புரட்சி தலைவர். அவர் வழி வந்து அவருடைய கலை உலக வாரிசு என்பது மக்களை நோக்கி தான் எதையுமே செஞ்சாரு. அது குறிப்பாக உழைத்து கலைத்த உழைப்பாளிகளுக்கும் பாட்டாளிகளுக்குமான ஒரு கலைஞனாக, தலைவனாக, கிரியேட்டராக, சிந்தனையாளராக இருந்தாங்க. ஸோ அதன் வழியில ஒரு பாமரன் அவரை நுகர்ந்தான். நான் வந்து பாமரனாக நுகர்ந்து அதை ஒரு படைப்பாளியாகவும் ஓரளவு வந்திருக்கேன்னா அதுக்கான ஒரு விஷயம் இன்ஸ்பிரேஷனா பார்க்கிறார் சார் தான். என் மீது அளவு கடந்தா இப்போ மற்ற அன்பு வச்சிருக்கிறவங்க மைனாவிலேருந்து இந்த கும்கியிலேருந்து பார்த்ததுலேருந்து என் மகனுடைய திருமணத்துக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணதுலேருந்து என் வாழ்க்கையில், என் சிந்தனையில், எனது வாழ்க்கையில், எனது இன்னும் வருங்காலத்தில் எல்லாத்துக்கும் இரண்டரை கலந்த ஒரு ஆத்மா. இணைப்பில் வந்து உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார்.